ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான முதல் ப்ரோமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த வாரம் நடந்த பிரச்சனைகள்ல எந்த பிரச்சனையை பத்தி பேச போறாரு, யாரை ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி மிரட்டுற அளவுக்கு பல சம்பவங்கள் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மெயினா ஸ்கூல் டாஸ்க பத்தி பல விவாதங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரியே சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி சௌந்தர்யாவை வறுத்தெடுக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் எல்லாரையுமே வாய்ப்பிழக்க வைக்கிற மாதிரி ராணுவ தான் முதல் நபரா காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வருதுங்க. என்னப்பா இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற நீங்க சொல்லலாம். எப்பா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரி தானப்பா போகுது. ஆடியன்ஸோட கிளாப்ஸ்ல இருந்து எல்லாமே செட்டிங்ஸா தான் இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல முத்துக்குமரனை இன்னைக்கான எபிசோட்லயும் லைட்டா ரோஸ்ட் பண்றதா சொல்றாங்க. வேற எதுக்கும் இல்லைங்க, பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு முத்துக்குமரன் தான் ஐடியாலாம் கொடுத்திருப்பாரு. என்னப்பா ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா கொண்டு போலாம்ல, எதுக்காக இவ்வளவு பெரிய ரணகலத்தை உண்டு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா ரோஸ்ட் பண்றதாவும் சொல்றாங்க. அதே நேரத்துல ராணுவ முதல் நபரா காப்பாற்றப்படும் போது கிளாப்ஸ் அள்ளுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினியை காப்பாற்றும் போதும் கிளாப்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ராணுவ முதல்ல காப்பாத்தினாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, இந்த வாரத்தை பொறுத்தளவுல 13 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல முதல் நாள் ஓட்டிங்ல ராணுவ 12வது இடத்துல தான் இருந்தாரு. ஆனா ஓட்டிங் முடியிற நேரத்துல அன்அபிஷியல் ஓட்டிங்ல 2வது இடத்துல இருக்கிறாரு. அன்அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தளவுல எப்பவுமே சௌந்தர்யா தான் முதலிடம். அவங்கள பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஓட்டு யார் தான் போடுறாங்க அப்படிங்கிறது இதுவரையா புரியாத புதிராதான் இருந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல ராணுவ பொறுத்தளவுல மக்கள் ஆதரவு ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கு வேற எதுவும் காரணம் கிடையாது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் தான் காரணம். அதாவது ராணுவுக்கு எதுவுமே தெரியாது, விளையாட்டுனா என்னன்னே தெரியாது, அவனை பொறுத்தளவுல ஒரு முட்டாள், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பல போட்டியாளர்கள் ராணுவ டார்கெட் பண்றாங்க. இதுதான் அவருக்கான ஆதரவு அதிகரிக்க காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முத்துக்குமரனுமே நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல. முத்துக்குமரனோட ரசிகர்கள் கூட நம்ம சேனல்லயே நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் முத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த வாரம் அவர் நாமினேஷன்ல இல்லாதனால ராணுவுக்கு தான் என்னோட ஓட்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. இதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கான எபிசோட்ல முதல் நபரா ராணுவ காப்பாற்றப்படுறாரு. உண்மையாவே ராணுவ முதல் நபரா காப்பாத்துறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் ராணுவலாம் ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த போட்டியாளர்களோட மனநிலை மாறும். இதனாலேயே ஆட்டம் சுவாரஸ்யமாகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறவங்க பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.